வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம். உறுப்பினர்களிடையே பாகுபாடு காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட வந்த அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கைது. சாலி கிராமத்தில் தமிழிசை வீட்டு காவலில் வைத்தது காவல்துறை. அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வலியுறுத்தி மகாராஷ்டிரத்தில் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் அமைப்பினர் போராட்டம். ஜாம் பஜார் நகரில் உள்ள அவுரங்கசீப் சமாதியில் மாநில காவல்துறை பாதுகாப்பு. வெனிசுலாவைச் சேர்ந்த கூலிப்படையினர் 200 பேரை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. தடுக்கும் அதிகாரம் நீதிபதிக்கு இல்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு. நாளை பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என நாசா அறிவிப்பு. இந்தியன் ஸ்வெல் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றார் ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆஞ்சிவா. உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள அரியானா சபலன்காவை நேர் செட்களில் வீழ்த்தினார். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு உறுப்பினர்களிடையே பாகுபாடு காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் பேச்சை இரட்டிப்பு செய்வதாக கூறி சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு மீது அதிமுகவினர் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தனர். இந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் நடைபெறாததால் அப்பாவு அவையை விட்டு வெளியேறினார். பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி அவைக்கு தலைமையேற்றார். நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேரவைத் தலைவர் அனைவருக்கும் பொதுவானவராக நடந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். எதிர்க்கட்சி துணைத் தலைவராக உதயகுமாரை அறிவித்து 2.5 ஆண்டுக்கு பின் தாமதமாக ஏற்றுக்கொண்டு எதிர்க்கட்சியினரின் பேச்சுகளை அவை குறிப்பில் இருந்து நீக்குவது, நேரலையில் ஒளிபரப்பாமல் இரட்டிப்பு செய்வது, பேச அனுமதி மறுப்பது மற்றும் அப்பாவு பாரபட்சமாக நடந்து கொள்வதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சென்னையில் டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட வந்த பாஜக மூத்த தலைவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். டாஸ்மார்க்கில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் டாஸ்மாக் ஊழலை கண்டித்து சென்னை எழும்பூர் தாளமுத்து நடராஜன் மாளிகையில் உள்ள டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட கட்சி தொண்டர்களுடன் அண்ணாமலை புறப்பட்டு காரில் வந்தார். கிழக்கு கடற்கரை சாலையில் அக்கரை என்னும் இடத்தில் காரை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் அண்ணாமலையை கைது செய்தனர். இதேபோல டாஸ்மாக் தலைமையகம் முற்றுகை போராட்டத்திற்கு புறப்பட்ட தமிழிசை சாலி கிராமத்தில் உள்ள அவரது வீட்டிலேயே காவல்துறையினர் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். இதேபோல எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கம் அருகே போராட்டத்திற்கு வந்த முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக மூத்த தலைவர் ராஜா ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். இதேபோல பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சென்னைக்கு வரும் பாஜகவினர் ஆங்காங்கே கைது செய்யப்பட்டுள்ளனர். மகாராஷ்டிர மாநிலத்தில் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள அமைப்பினர் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் சாம்பாஜி நகரில் உள்ள அவுரங்கசிங் சமாதியில் காவல்துறையினரின் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. முன்பு அவுரங்காபாத் என்று அழைக்கப்பட்ட நகரம் இப்போது சாம்பாஜி என்று அழைக்கப்படுகிறது. இங்கு முகலாய மன்னர் அவுரங்கசீப் சமாதி அமைந்துள்ளது. சிவாஜிக்கு பிறகு மராத்திய மன்னரான அவர் மகன் சாம்பாஜியை ஒரு போரின் போது முகலாய படையினர் சிறைபிடித்தனர். 1689ஆம் ஆண்டில் அவுரங்கசீப்பின் உத்தரவின்படி இரும்பு கம்பியை பழுக்க வைத்து சாம்பாஜியின் கண்களை குருடாக்கியதாகவும் அதன் பின் அவர் தலை துண்டித்து கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மராத்திய மன்னரின் சிரஜேத்துக்கு உத்தரவிட்ட அவுரங்கசீப் சமாதி மராத்திய மண்ணில் இருப்பது அவமானம் என்று கூறி விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள அமைப்பினர் அதை இடித்து அகற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி இன்று மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் மகாராஷ்டிர காவல்துறை அவுரங்கசீப் சமாதியில் பாதுகாப்பை அதிகரித்துள்ளது. இந்தியன் ஸ்வெல்ஸ் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் பிரிட்டனின் ஜேக் டிரேபரும், மகளிர் பிரிவில் ரஷ்யாவின் மீரா ஆண்ட்ரீவாவும் பட்டம் வென்றுள்ளனர். அமெரிக்காவில் இந்தியன் வெல்ஸ் நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் ஜேக் டிரேபர், டென்மார்க்கின் ஹோல்கர் ரூனே ஆகியோர் விளையாடினர். இந்த ஆட்டத்தில் 6-2, 6-2 என்கின்ற நேர் செட்களில் ஜேக் டிரேபர் வெற்றி பெற்று பட்டத்தை கைப்பற்றினார். இதேபோல மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் 17 வயதான இளம் வீராங்கனை மீரா ஆண்ட்ரீவாவ் உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள பெலாரஸ் நாட்டின் அரினா சபலன்காவை எதிர்கொண்டார். இந்த ஆட்டத்தில் 2-6, 6-4, 6-3 என்ற கணக்கில் மீரா ஆண்ட்ரீவாவ் வெற்றி பெற்று பட்டத்தை கைப்பற்றினார். 1999ஆம் ஆண்டு அமெரிக்காவின்
செரீனா வில்லியம்ஸ் 18 வயதில் பட்டம் வென்றார். அதன் பிறகு இளம் வீராங்கனை ஒருவர் இப்போதுதான் பட்டம் வென்று இருக்கிறார். தூத்துக்குடியில் மாணவன் மீது நடைபெற்ற சாதி ரீதியான தாக்குதலை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே அரியநாயகிபுரம் கிராமத்தைச் சேர்ந்த 11ஆம் வகுப்பு மாணவன் மீது ஜாதி ரீதியான தாக்குதல் நடைபெற்றது. இதனை கண்டித்து புரட்சி பாரதம் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பூவை ஜெகன்மூர்த்தியார் கலந்து கொண்டு பேசினார். அப்போது பேசிய அவர், பள்ளி மாணவர்களிடையே நடைபெறும் சாதி ரீதியான தாக்குதல்களை தடுத்து நிறுத்த எந்தவித நடவடிக்கையும் திமுக அரசு எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். கன்னியாகுமரி அருகே தூக்கில் தொங்கிய நிலையில் மீட்கப்பட்ட கர்ப்பிணி பெண் சாவில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மரமக்குடி தெருவைச் சேர்ந்தவர் ஆபிராம் ஜெனிஃபர் தம்பதி. இதில் கர்ப்பிணியான ஜெனிஃபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த போலீசார் இறந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே கர்ப்பிணியின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாகவும் அவரது கணவர் ஆபிரகாம் தான் கொலை செய்துள்ளார் என்றும் ஜெனிஃபர் தாய் குற்றம் சாட்டினார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்கள் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் அருகே அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் விபத்தில் காயமடைந்த நபருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி உதவிய நிகழ்வை அங்கிருந்த பொதுமக்கள் மனதார பாராட்டினர். கரூர் மாவட்டம் ஆண்டாள்கோவில் கிழக்கு ஊராட்சி மற்றும் ஆண்டாள்கோவில் மேற்கு ஊராட்சி உள்ளிட்ட பகுதிகளில் முடிவுற்ற திட்டப்பணிகள் மற்றும் புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவை மாவட்ட ஆட்சியர் தங்கவேலு தலைமையில் நடைபெற்றது. விழாவில் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கலந்து கொண்டு புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கரூர் மதுரை தேசிய நெடுஞ்சாலை வழியாக அமைச்சர் சென்றபோது மேம்பாலத்தின் சந்திப்பில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ஒருவர் விபத்தில் காயமடைந்து ரத்தம் சொட்ட சொட்ட நின்று கொண்டிருந்தார். இதனை கவனித்த அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது காரை விட்டு கீழே இறங்கி வந்து காயமடைந்த நபரை உடனடியாக கட்சி நிர்வாகி ஒருவரின் காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தார். அரசு நிகழ்ச்சிக்கு செல்லும் வழியில் விபத்தில் காயமடைந்த நபருக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி உதவிய நிகழ்வை அங்கிருந்த பொதுமக்கள் மனதார பாராட்டினர். அமலாக்கத்துறைக்கு இன்றைக்குதான் கண் தெரிந்துள்ளது என்றும் இதைதான் கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகிறோம் என்றும் ஜானகிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அடுத்த ஜானகிபுரம் பகுதியில் நடைபெற்ற அதிமுக பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திராவிட மாடல் ஆட்சி என சொல்லிக் கொண்டிருக்கும் திமுகவின் பட்ஜெட் என்பது ஓடாத வண்டியை டிங்கரிங் பார்த்துள்ளனர் என்றும் எவ்வளவுதான் டிங்கரிங் பார்த்தாலும் இந்த வண்டி ஓடாது என்றும் இந்த பட்ஜெட் முழுமையாக பூசி மொழிகி மக்களை ஏமாற்றுகின்ற பட்ஜெட் என்று தெரிவித்தார். மேலும் அமலாக்கத்துறைக்கு இன்றைக்குத்தான் கண் தெரிந்துள்ளது என்றும் இதைதான் கடந்த 3 ஆண்டுகளாக நாங்கள் சொல்லி வருகிறோம் என்றும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் அருகே உடற்கல்வி ஆசிரியர் 6ஆம் வகுப்பு மாணவரை தாக்கியதால் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்ட மாணவர் சாது சுந்தர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அடுத்த வி. அகரம் கிராமத்தைச் சேர்ந்த முருகன் சுதா தம்பதியினரின் 2வது மகன் சாது சுந்தர் அதே ஊரில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வருகிறான். இந்த நிலையில் காலை 11 மணியளவில் மாணவன் சாது சுந்தர் சக மாணவர்களுடன் சண்டை போட்டுள்ளான். இதனால் மாணவர்களை கண்டித்து பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனி என்பவர் மாணவனை தலையில் அடித்ததால் நீண்ட நேரம் அழுது கொண்டிருந்த மாணவன் சாது சுந்தர் திடீரென மயக்கமடைந்தான். உடனே மாணவனை குச்சிப்பாளையம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் சென்றதை அடுத்து மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு மாணவனை பரிசோதித்த மருத்துவர்கள் மூளையில் இரத்த கசிவு இருப்பதாக கூறி மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மாணவன் சாது சுந்தருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதற்கிடையே மாணவனின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பள்ளியை முற்றுகையிட்டு பள்ளியின் ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது விக்கிரவாண்டி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நந்தகுமார் தலைமையிலான காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். இதையடுத்து வழக்கு பதிவு செய்த வளவனூர் காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள உடற்கல்வி ஆசிரியர் செங்கேனியை தேடி வருகின்றனர்.
காங்கிரஸ் கட்சியில் தற்போது கிராம கமிட்டி சீரமைப்பு பணிகள் 40% நிறைவடைந்துள்ளது என்றும் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளோம் என்றும் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் காங்கிரஸ் மேல்நிலை பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடகர் தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கிராம கமிட்டி மண்டல பொறுப்பாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலை வகித்தார். கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் மேலிடை பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடகர், சூரஜ் ஹேட், சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலு, திருநாவுக்கரசர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு அமைக்கப்பட்டுள்ள கிராம கமிட்டியில் நிர்வாகிகளை சேர்ப்பதற்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அப்போது உறுப்பினர் சேர்க்கை மற்றும் 100% கிராம கமிட்டியை பூர்த்தி செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தை தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் மேல்நிலை பொறுப்பாளர் கிரீஷ் ஜோடகர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய கிராம கமிட்டி சீரமைப்பு பணிகள் 40% நிறைவடைந்துள்ளது என்றும் மீதமுள்ள பணிகளை விரைந்து முடிக்க உத்தரவிட்டுள்ளோம் என்றும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு களத்தை பலப்படுத்தும் பணியில் காங்கிரஸ் கமிட்டி ஈடுபட்டுள்ளது என்றும் கிரீஷ் ஜோடகர் தெரிவித்தார். கலசப்பாக்கம் அருகே காதலிக்க மறுத்த காதலியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு கிணற்றில் வீசி சென்ற காதலனை மங்களம் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டம் பாடகம் கிராமத்தைச் சேர்ந்த முருகனின் மகள் ரோஷினி என்பவர் கலசப்பாக்கத்தில் உள்ள தனியார் அகாடமியில் காவல்துறையில் சேருவதற்கு சிறப்பு வகுப்பில் படித்து வந்தார். இதேபோன்று அலங்காரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவரும் காவல்துறை பயிற்சி வகுப்பில் படித்து வந்தார். இந்த நிலையில் ரோஷினியும் சக்திவேலும் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு காதலித்து வந்துள்ளனர். அவ்வப்போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பேசிக் கொள்ளாமல் இருந்துள்ளனர். இந்த நிலையில் வழக்கம் போல் காவல்துறை பயிற்சி வகுப்பிற்கு சென்ற ரோஷினி மாலையில் வீட்டிற்கு வராததால் பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் மாணவியின் பெற்றோர் மங்களம் காவல் நிலையத்தில் தனது மகள் காணவில்லை என புகார் அளித்தனர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் பல இடங்களில் தேடி வந்தனர். இதற்கிடையே பாடகம் ஊராட்சியில் உள்ள விவசாய கிணற்றில் பெண் சடலம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து சந்தேகத்தின் பேரில் மாணவியின் காதலன் சக்திவேலை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது காதலிக்க மறுத்த காதலியை கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு கிணற்றில் வீசியதாக ஒப்புக்கொண்டார். இதையடுத்து சக்திவேலை காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் மருத்துவமனையில் பழுதான போலீஸ் வாகனத்தை நோயாளியின் பார்வையாளர்களை வைத்து சரி செய்துள்ளனர். சேலம் மாவட்டம் தலைவாசல் காவல் நிலையத்தில் சேலத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் திருட்டு வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட மோகன்ராஜுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்வதற்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அப்போது வாகனத்தின் பின்பக்க டயர் பஞ்சர் ஆனதால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளியை பார்க்க வந்த இளைஞரிடம் வாகனத்தின் டயரை மாற்ற கூறிவிட்டு மாற்று ஆம்னி வேனில் போலீசார் சென்றனர். இதையடுத்து அந்த இளைஞர் வாகனத்தை சரி செய்தார். காவல்துறையினர் நோயாளியை பார்க்க வந்த பார்வையாளர்களை வேலை வாங்கிய சம்பவம் அங்கிருந்த மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை ராமாபுரத்தில் ஏற்பட்ட தீ விபத்தினால் அடுத்தடுத்து 3 கடைகளில் இருந்த பொருட்கள் தீயில் கருகி நாசமானது. சென்னை ராமாபுரத்தில் செயல்படும் பழைய பொருட்கள் கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயானது அருகே உள்ள கார் மெக்கானிக் செட், பர்னிச்சர் குடோன் என 2 கடைகளிலும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுகுறித்து அளித்த தகவலின் பேரில் வந்த தீயணைப்புத்துறை வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர். இதனால் அருகில் இருந்தவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலையில் தஞ்சமடைந்தனர். இந்த தீ விபத்தில் பழைய பொருட்கள் கடையில் இருந்த பிளாஸ்டிக் பொருட்கள், பர்னிச்சர் குடோனில் இருந்த கட்டில், மெத்தை, சோபா மற்றும் கார் ஷெட்டில் இருந்த ஒரு காரும் எரிந்தது. இந்த விபத்து குறித்து ராமாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடலூரில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. கடலூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கிழக்கு மாவட்ட செயலாளர் அறிமுக கூட்டம் மாநகர செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜ்குமார், மாநில செயலாளர் ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் மாவட்ட, நகர, ஒன்றிய, கிளைக்கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். ஆலங்குடியில் பணியில் இருந்த பெண் போலீசாரை ஆபாசமாக பேசிய திமுக பிரமுகரை போலீசார் கைது செய்தனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா நம்பம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் இளங்கோவன். திமுக பிரமுகரான இவர் நம்பம்பட்டியைச் சேர்ந்த ஒரு ஜோடியின் திருமணம் தொடர்பான விசாரணைக்காக அந்த ஜோடியுடன் ஆலங்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு பணியில் இருந்த பெண் போலீசாரிடம் மரியாதை குறைவான வார்த்தைகளால் பேசியும் கொலை மிரட்டலும் விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக பணியில் இருந்த பெண் போலீசார் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுபான தொழிற்சாலை அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் மதுபான தொழிற்சாலை அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என தெரிவித்தார். எங்க கட்சி தலைவர் சொன்னது என்னன்னு சொன்னா, கூட்டணி என்பது தேர்தல் சமயம். நாங்கள் எங்கள் கட்சி தொடர்ந்து மக்கள் மத்தியில் பணிபுரியும், 30 தொகுதிகளில் பணிபுரியும். கூட்டணி கடைசி நேரத்தில் கூட்டணி பேச போகிறோம். கூட்டணி தினமும் கூட்டணியா? புதுச்சேரியில் மகளிர் காங்கிரஸ் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிசா பதவியேற்பு விழா, மகளிர் தின விழா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீட்டை உடனடியாக அமல்படுத்த கோரி முப்பெரும் விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. இதில் அகில இந்திய மகளிர் காங்கிரஸ் தலைவி அல்கா லம்பா மகளிர் காங்கிரஸ் தலைவியாக நிசாவிற்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் கிரீஷ் ஜோடாங்கர் ஜி உள்ளிட்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பொன்னமராவதி அருகே முத்துமாரியம்மன் கோவிலில் பூச்சொரிதல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் பூச்சொரிதல் விழாவையொட்டி பக்தர்கள் பூத்தட்டு, பால்குடம் எடுத்து அம்மனுக்கு சாத்தி வழிபட்டனர். விழாவில் கொடையாளர்கள் மற்றும் சேவை சங்கங்களின் சார்பில் ஆங்காங்கே தண்ணீர் பந்தல் அமைக்கப்பட்டு நீர்மோர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் ஜெய மற்றும் பூஜகர்கள், திருக்கோவில் பணியாளர்கள் செய்திருந்தனர். இதில் சுற்றுவட்டார கிராம மக்கள் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் திமுக மருத்துவரணி சார்பில் மருத்துவ முகாம் நடத்தியதில் ஏற்பட்ட தகராறில் காயமடைந்த மாவட்ட மருத்துவரணி துணை செயலாளர் குருராஜ் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். முதலமைச்சர் பிறந்தநாளையொட்டி புளியங்குடியில் திமுக சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதேபோல திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் இந்தி எதிர்ப்பு கருத்தரங்கமும் நடைபெற்றது. இந்த 2 நிகழ்ச்சிகளிலும் திமுக மருத்துவரணி செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எழினனும், சங்கரன் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜா ஆகிய இருவரும் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிகளுக்கு வைக்கப்பட்ட வரவேற்பு பதாகையில் புளியங்குடி நகர திமுக செயலாளர் அந்தோணிசாமியின் படம் இடம்பெறவில்லை. இது குறித்து எழினனிடமும் ராஜாவிடமும் அந்தோணிசாமி குறை கூறியுள்ளார். அப்போது மாவட்ட மருத்துவரணி துணை செயலாளர் குருராஜுக்கும் அந்தோணிசாமிக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு ஏற்பட்டது. இதில் காயமடைந்த குருராஜ் புளியங்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குருராஜ் திமுக மருத்துவரணி திமுகவினரிடையே ஏற்பட்ட குழு மோதலில் மருத்துவ முகாமை நடத்திய மருத்துவரை தாக்குதலில் காயம்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டிய நிலை உள்ளதாக கட்சியின் தொண்டர்கள் வேதனையடைந்துள்ளனர். இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்காவில் சட்டத்திற்கு புறம்பாக குடியேறிய வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த கூலி படையினரை ட்ரம்ப் நிர்வாகம் திருப்பி அனுப்பியுள்ளது. வெனிசுலா நாட்டைச் சேர்ந்த 200 பேர் கொண்ட கூலி படையினர் கடத்தல், பணம் பறித்தல், கொலை உள்ளிட்ட அட்டூழியங்களில் தொடர்புடையோர் என கூறப்படுகிறது. அந்நாட்டில் இருந்து தரை வழியாக அமெரிக்காவிற்குள் வந்த இவர்கள் தடுப்பு முகாம்களில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அமெரிக்காவின் அதிபராக ட்ரம்ப் மீண்டும் பொறுப்பேற்றதும் சட்டவிரோதமாக குடியேறிய வெளிநாட்டவர்களை அந்தந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்ப வேண்டிய நடவடிக்கை எடுத்து வருகிறார். அகதிகளை நாடு கடத்துவதும் அவரின் இந்த நடவடிக்கைக்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அதை மீறி ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுலாவைச் சேர்ந்த கூலி படையினரை அந்நாட்டிற்கு திருப்பி அனுப்பியுள்ளது. சட்டத்திற்கு புறம்பாக குடியேறியவர்களை திருப்பி அனுப்புவதை தடுப்பதற்கு நீதிபதி அதிகாரம் இல்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவிற்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம், உறுப்பினர்களிடையே பாகுபாடு காட்டுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் தலைமையகத்தை முற்றுகையிட வந்த அண்ணாமலை உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் கைது. சாலி கிராமத்தில் தமிழிசை வீட்டு காவலில் வைத்தது காவல்துறை.
அவுரங்கசீப் கல்லறையை அகற்ற வலியுறுத்தி மகாராஷ்டிரத்தில் விஸ்வ இந்து பரிஷத் பஜ்ரங் தள் அமைப்பினர் போராட்டம். ஜாம்பஜார் நகரில் உள்ள அவுரங்கசீப் சமாதியில் மாநில காவல்துறை பாதுகாப்பு. வெனிசுலாவைச் சேர்ந்த கூலிப்படையினர் 200 பேரை திருப்பி அனுப்பியது அமெரிக்கா. தடுக்கும் அதிகாரம் நீதிபதிக்கு இல்லை என்று ட்ரம்ப் நிர்வாகம் அதிரடி அறிவிப்பு. நாளை பூமி திரும்புகிறார் சுனிதா வில்லியம்ஸ். காட்சிகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் என நாசா அறிவிப்பு. இந்தியன் ஸ்வெல் டென்னிஸ் போட்டியில் பட்டம் வென்றார் ரஷ்யாவின் இளம் வீராங்கனை மீரா ஆஞ்சிவா. உலக தரவரிசையில் முதலிடத்தில் உள்ள அரியானா சபலன்காவை நேர் செட்களில் வீழ்த்தினார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.